நாள் கழிச்சு ஒரு கிரைம் த்ரில்லர், ஆக்சுவலாக கிரைம் த்ரில்லர் லவ் ஆக்சுவலாக இந்த படமாக தான் ஃபஸ்ட்டாக போய் பார்த்துருவேன். ஸோ கிரைம் த்ரில்லரில் வந்துட்டு ஒரு சூப்பராக பண்ணிருக்காரு. ஷாம் சார் நம்ம லவ் ஜேர்னலில் பார்த்துட்டு இப்போ வந்துட்டு அவர் வந்து ஆக்ஷன் த்ரில்லரில் இறங்கியிருக்காப்புல. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ரோலுமே ரொம்ப வேறு லெவலாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் ஒரு பையன் விதேஷன் பண்ணியிருந்தான். அதில் வந்துட்டு நம்ம சுமந்த கேரக்டர் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி உண்மையாமே வந்துட்டுங்க வேறு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது மாதிரி சைலண்ட்டாக கூடயே இருந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஊமையாக சைலண்ட் அந்த அவன் அந்த ட்விஸ்ட்டாக இருக்கலாம். படமே ட்விஸ்ட்டாக இருக்கப்போ இதுதான் நான் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணும்போது கடைசியாக ட்விஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர் சும்மா இந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாப்புல. ஆக்சுவலாக ஸோ ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்து அப்படியே கூடயே இருந்து கடைசியாக சோழியை முடிச்சு விட்டு போயிட்டாப்புல. அவர் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. அதில் பேக்ரவுண்ட்லாம் வேறு லெவல் தெரியல. ஆக்சுவலாக அதான் சொன்னேன், ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் படம் சவுண்ட் ஸ்கோரிங் படத்தில் சவுண்ட் ஸ்கோரிங் தான் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஏன்னா சவுண்ட் ஸ்கோரிங் தான் வந்து எல்லாமே ஆக்சுவலாக அந்த ரத்தம் மாதிரி அந்த எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட ரோலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது இல்லையா?